புதியகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இது ஸ்ரீ கலைமகள் வித்யா மந்திர் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கும்மிடிப்பூண்டி வழங்கும் தெய்வ தரிசனம் நிகழ்ச்சி. உலகெங்கும் சக்தியை பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. சக்தி அப்படின்னு சொன்னாலே எல்லா விதத்திலும் நமக்கான ஒரு உந்துதல். சிவன் இல்லையேல் சக்தி இல்லை, அந்த சக்தி இல்லையேல் சிவனே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சக்தியுடைய ஸ்வரூபம் அப்படிங்கிறது எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். சக்தியுடைய பீடங்கள், அந்த 51 பீடங்கள்லையும் ஒவ்வொரு விதமான அற்புதங்களை நம்மளுடைய பார்வதி தேவி நிகழ்த்திட்டு இருக்கா அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மையும் கூட. அப்படி பல ஆச்சரியங்கள் நிறைந்த ஒரு கோவிலை பற்றி தான் நம்ம இன்றைய தெய்வ தரிசனம் நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். பெரும்பான்மையானவர்களுக்கு என்னப்பா கடவுள் அந்த காலத்தில் இருந்தாங்க, மனிதர்களோடு வாழ்ந்தாங்க, வரங்கள் கொடுத்தாங்க, அதற்கான அட்டாட்சிலாம் இருக்குது, ஆனால் இன்றைய காலத்தில் அதெல்லாம் நம்பவா முடியுது அப்படின்னு கேள்வி கேட்குறவங்களுக்கு இந்த சக்தி பீடம் நிதர்சனமான பல உண்மைகளை சொல்லுது அப்படின்னு தான் சொல்லணும். ஏதோ ஆதி காலத்தில் ஜுவாலையாக இருந்த ஒரு இடத்துல இன்றளவும் அந்த ஜுவாலை நீக்கமர நிறைந்திருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுதுன்னா இது இறை சக்தியை அன்றி நம்ம வேறு என்னன்னு சொல்ல முடியும். அப்படிப்பட்ட பெருமைகள் வாய்ந்த ஹிமாச்சல பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஜுவாலாமுகி கோவிலை பற்றி தான் இன்றைய நிகழ்ச்சியில் நம்மிடையே எடுத்துரைக்கிறதுக்காக இணைந்திருக்காங்க ஆன்மீக சொற்பொழிவாளர் டாக்டர் தீபா அருளாளன் அவர்கள். வாங்க மேம் சந்திக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம்மா. ஒவ்வொரு கோவிலுக்கும் அழகான சிறப்பான விஷயங்கள் இருக்குது. ஆனால் ஒரு சில கோவில்கள் நமக்கு நெத்தி பொட்டில் அடித்த மாதிரி தெய்வங்கள் இன்றளவும் இருக்குது, உங்களுடைய கண்களுக்கு தான் தெரியல, கொஞ்சம் பார்த்து தெளிவு பெறுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சில சக்தி பீடங்களையும் நம்ம பார்க்குறோம். அதில் இன்றைக்கும் நம்மளால் அந்த ஜோதியை தரிசனம் பண்ண முடியுதுன்னா எந்த அளவுக்கு ஒரு மகத்துவமான ஒரு சக்தி அந்த இடத்துல இருக்கணும். அப்படிப்பட்ட ஜுவாலாமுகி கோவில் உருவான வரலாறு என்னென்ன புராண கதைகள் இருக்குங்கிறத நம்ம நேயர்களுக்காக சொல்லுங்க. கண்டிப்பாம்மா. அம்பிகையை பற்றி சொல்லணும் அப்படின்னா இன்றளவும் நிதர்சனமாக பல பார்த்தீங்கன்னா அதிசயங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கவர் தான் தாயார் அப்படின்னு சொல்லலாம். நம்ப முடியாத பல அதிசயங்கள், நம்மளாலே நம்ம கண்ணையே நம்ப முடியாது, அப்படி தான் பல அதிசயங்கள் தாயார் இன்றளவும் நிகழ்த்தி கொண்டிருக்கா அப்படின்றது உண்மை. இதை நம்பாதவங்களுக்கு ஒரு அத்தாட்சியாக பல கோயில்கள் இருக்க தான் செய்யுது. அதில் ஒன்று தான் பார்த்தீங்கன்னா இந்த ஹிமாச்சல பிரதேசத்தில் காங்க்ரா மாவட்டத்தில் இருக்கிற சிவாலிக் மலைத்தொடரில் இருக்க இந்த ஜுவாலாமுகி கோயில். இங்கே பார்த்தீங்கன்னா அம்பிகை நெருப்பு முகத்தோட முழுசாக பார்த்தீங்கன்னா அக்னி ஸ்வரூபமாக விளங்குறா அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால தான் இவளுக்கு ஜுவாலாமுகி அப்படின்ற பேரே இருக்கு. ஆனால் ஒரு ஜுவாலையா இல்லைல்ல மேம்? இல்லை 9 ஜுவாலைகளாக இருக்கிறா. 9 ஜுவாலைகள் பல வருடங்களாக பார்த்தீங்கன்னா எண்ணெய் இல்லை, நெய் இல்லை, திரி இல்லை, எல்லா பருவ மாற்றங்களுக்கும் எவ்வளோ புயல் இருந்தாலும், எவ்வளோ வெயில் இருந்தாலும், எவ்வளோ பனி இருந்தாலும், எவ்வளோ மழை இருந்தாலும் அந்த ஜுவாலைகள் எரியக்கூடிய தன்மையில் சிறிதளவு கூட மாற்றம் இல்லை அப்படின்றது தான் நிதர்சன உண்மை. நிச்சயமாக நம்ம நிறைய விஷயங்கள் அறிவியல் ரீதியாக ஒரு ப்ரூஃப் பண்ணணும்னு நம்ம விரும்புவோம். ஆனால் அறிவியல் தாண்டின ஒரு மாற்றங்களும் இருக்குது, அதை தெய்வங்கள் ஒவ்வொரு யுகத்திலும் நிகழ்த்துவாங்க அப்படிங்கிறதுக்கான அற்புதமான வரலாற்று சான்றுகோள் இல்லையா? உண்மை. இது அதுக்கும் மேலமா சக்தி பீடங்கள் 51 சக்தி பீடங்கள்ல இதுவும் ஒன்று. தாயார் சதியினுடைய நாக்கு பகுதி விழுந்த இடமா இது பாவிக்கிறாங்க. அது உண்மையும் கூட, அதுக்கான அத்தாட்சியும் நிறைய இருக்குமா. இப்ப இந்த ஜுவாலாமுகில நம்ம சொல்றோம் 9 சுடர்கள் எரிஞ்சு கொண்டே இருக்கு அப்படின்னு. அது இன்றளவும் எரிந்துதான் இருக்கு. ரொம்ப நாள் முன்னாடியும் முகலாய பேரரசு அக்பர் இருந்தார் பார்த்தீங்களா, அவர் காலத்திலேயே அது எரிஞ்சுட்டு தான் இருந்துச்சு. அப்ப நமக்கெல்லாம் சந்தேகம் வருது பார்த்தீங்களா, அக்பர் நல்ல பகுத்தறிவாதி அப்படின்னு சொல்லலாம். அவருக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு, இந்த மாதிரி சுவாமி, அம்பிகை, ஈசன் அப்படின்றதுலாம் மூட நம்பிக்கை, இது உண்மை கிடையாது அப்படின்னு அவர் என்ன பண்ணாரு, இது தப்பு, இதை மக்களுக்கு பொய் அப்படின்னு நிரூபிக்கணும் அப்படின்னு அவர் ஒரு சில விஷயங்களை செஞ்சார். என்ன செஞ்சார் அப்படின்னா, அந்த கோயிலில் எப்படி இருக்கு அப்படின்னா பாறைகள் நடுவில் 9 ஜுவாலைகள் எரியுது. அவர் என்ன நினைச்சாருன்னா, பூமிக்கடியில் ஏதோ ஒரு இருக்கு, நெருப்பு யாரோ எரிய வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு உந்துதல் இருந்து அந்த கோயிலை சுற்றி கால்வாய்கள் நிறைய வெட்டினாருமா. கால்வாய்கள் நிறைய வெட்டி தண்ணிகளை பீச்சு அடிச்சாரு. அந்த பல சிப்பாய்களை வச்சு தண்ணிகளை பீச்சு அடிச்சாரு. அந்த ஜோதி அணையுதா அப்படின்னு பார்த்தார், அணையில. அதுக்கும் மேல பெரிய பெரிய இரும்பு தட்டுகள், இப்ப நம்ம விளக்கேற்றணும் அப்படின்னா அமத்துவம் பத்தி அம்மா, ஒரு தட்டு மாதிரி வச்சு அமத்துவோம், பூ வச்சு அமத்துவோம். அது நல்ல ஜெகஜோதி எரிய ஜுவாலை எப்படி நம்ம தட்டு வச்சு பூ வச்சு அமத்த முடியாது இல்லையா. பெரிய பெரிய இரும்பு தட்டுகள், கனமான தட்டுகளை செஞ்சு அந்த தட்டுக்களை வச்சும் பார்த்தீங்கன்னா அந்த ஜுவாலையை அமுத்த ட்ரை பண்ணாரு. அது பார்த்தீங்கன்னா அமர்றதா சரித்திரமே இல்லை. பல முறை முயற்சி பண்ணார். முயற்சி பண்ணி கடைசியில் அவர் தோல்வியை ஒத்துட்டார்.
தோல்வியை ஒத்துட்டு அம்பிகை கிட்ட மன்னித்து, அதாவது என்ன மன்னிச்சு விட்டுருமா அப்படின்னு கேட்கும் பொருட்டு என்ன பண்றது, சத்திரம் சாமரம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கொடை விசிறி, அதுல சத்திரம், கோல்டன் சத்ரா அப்படிம்பாங்க, தங்கத்தால் ஆன சத்திரத்தை அம்பிகைக்கு வந்து பரிசா கொடுக்குறாரு. அம்பிகைக்கு பரிசா கொடுத்த அடுத்த க்ஷணம் அந்த தங்க சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதுவிதமான உலோகமாக மாறிடுச்சு. இன்றளவும் அது இருக்கு, அக்பர் கொடுத்த தங்க சத்ரா அப்படின்றது இருக்கும், புதுவிதமான உலோகமாக மாறிடுச்சு. அதுக்கப்புறம் ஆராய்ச்சியாளர்கள் அது என்ன உலோகம்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணாங்க. இப்போ வரைக்கும் அதுக்கான பதில் கிடைக்கல. இதுதான் தெய்வ கடாட்சம், இதுதான் தெய்வத்தினோட அற்புதம் அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஒரு ரகசியம் அப்படின்றது அந்த கோயில் தான் இருக்கு. சரி, அக்பர் ஒத்துக்கினாரு, பின்னாடி வந்த சன்னதிதர்கள் ஒத்துப்பாங்களா? ஒத்துக்கல. அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா சுதந்திரத்திற்கு முன், சுதந்திரத்துக்கு பின் அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கலாம். சுதந்திரத்துக்கு முன் பிரிட்டிஷ் ஆட்சி இருந்துச்சு பார்த்தீங்களா, அப்போ பிரிட்டிஷ் பர்சன்ஸ் என்ன நினைச்சாங்க அப்படின்னா, ஆங்கிலேயர்கள் இல்லையா, அவங்களுக்கு நம்மளோட மதத்தை பற்றி பெருசாக தெரியாது, அம்பிகையினோட கடாட்சம் தெரியாது, அம்பிகை யாருன்னு தெரியாது, இதெல்லாம் கட்டுக்கதை அப்படின்ற மாதிரி தான் நம்பினாங்க. அப்போ அவங்க என்ன நினச்சாங்க அப்படின்னா, அது வந்து பாறைகளோட இடுக்கு இல்லைம்மா, அப்போ பாறைகளோட இடுக்குல இருந்து ஜுவாலைகள் வர்றதுனால மீத்தேன் கேஸ் இருக்கும், அடியிலேருந்து கேஸ் வரும்போது அது அட்மாஸ்பியரோட லிங்க் ஆகும்போது எரியுது அப்படிங்கிற மாதிரி எரியும். அது வந்து சயின்டிஃபிக்கா அக்செப்டபிளும். அப்ப அந்த மாதிரி அவங்க நினைச்சு அதுக்கு பல ஆராய்ச்சிகள் செஞ்சாங்க, தோல்வியை தழுவினாங்க. அதுக்கப்புறம் சுதந்திரம் அப்படின்றது கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் ONGC இருக்கு பார்த்தீங்களா, ஆயில் ஆஃப் நேச்சுரல் கேஸ் அண்ட் கார்பரேஷன், அவங்க என்ன பண்ணாங்க, அந்த ரிசர்ச்சை திருப்பி தொடர்ந்தாங்க. சரி, எப்படினாலும் ஒன்று கையை வச்சுட்டோம், ஆரம்பிச்சுட்டோம், மக்களுக்கு உண்மை என்ன பொய் என்ன அப்படி நிதர்சனமாக நம்ம காமிக்கணும் அப்படின்ற விதத்தில் அவங்க அந்த பாறைக்கடியில் 9 கிலோமீட்டர் ஆழம் நோண்டுறாங்க. பாறைக்கடியில் ஜுவாலை இருக்கக்கூடிய பாறைக்கு பக்கம், அந்த 9 ஜுவாலைக்கும் கீழே 9 கிலோமீட்டர் டிக் பண்ணி போகிறாங்க. போயிட்டு எங்கே இருந்து அந்த கேஸ் வருது, த சோர்ஸ் ஆஃப் கேஸ் அப்படின்றது தேடுறாங்க. சோர்ஸ் ஆஃப் கேஸே கிடைக்கல, எந்த இடத்துலையும் அதற்கான சோர்ஸே இல்லை, அந்த மீத்தேன்ற வாயுவே இல்லை. அப்போ 9 கிலோமீட்டர் கீழே வரைக்கும் வாயு இல்லை. அப்போ எங்கேருந்து வாயு வந்து அது எரியுது? அது அங்கே ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. எங்கே வந்து பார்த்தீங்கன்னா விஞ்ஞானம் தோற்குதோ அங்கே மெய்ஞானம் ஜெயிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஆக இப்போ வரைக்கும் இது புரியாத புதிர் அப்படின்றது உண்டுமா. அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா தோல்வியை ஒத்துட்டு இது வந்து பியாண்ட் த ஹியூமன் நாலேஜ் அப்படின்ற மாதிரி மனுஷங்களோட கண்ணுக்கு அப்பாற்பட்டது, மனுஷங்களோட புத்திசாலித்தனத்துக்கு அப்பாற்பட்டது, மனுஷங்களோட அஞ்ஞானத்துக்கு அப்பாற்பட்டது அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாங்கம்மா. கண்டுபிடிச்சி இதை அப்படியே விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் யாரும் பெருசா ரிசர்ச் அப்படின்றது பண்ணவே இல்லை. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு சயின்டிஃபிக்கான ப்ரூஃபும் கூட. ஆமா, நம்ம வந்து நிறைய விஷயங்கள் இன்றைய காலத்து குழந்தைகள் வந்து எனக்கு ப்ரூஃப் இல்லைன்னா நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தைகளுக்கு ஆக சிறந்த ஒரு உதாரணமா இருக்கக்கூடிய ஒரு கோவில் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா வீட்டுல விளக்கேத்துன்னு சொன்னாலே 1008 கேள்விகள் கேட்கக்கூடிய குழந்தைகளுக்கு தானாவே ஒரு ஜோதி எரியுது. இன்றளவும் கிட்டத்தட்ட எத்தனையோ வருடங்கள், 1000 வருடங்கள் கடந்தும் அந்த ஜுவாலை இன்னும் வந்து அணையாம எரிஞ்சிட்டு இருக்கு. அதற்கான ஒரு சோர்ஸே இல்லை. ஏன்னா அறிவியல் பூர்வமா நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா மீத்தேன் வந்து ஆக்சிஜனோட சேரும் பொழுது கட்டாயமா எரிய செய்யணும். ஆனா அங்க ஒரு கேஸே வந்து எதுவும் கண்டுபிடிக்கப்படல அப்படின்னும் போது இது ஆச்சரியம் இல்லை, தெய்வ அனுகிரகம் அப்படின்றத அவங்க அக்செப்ட் பண்ணிக்கினாங்க, ஒத்துட்டாங்க. அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த 9 ஜுவாலைகளும் 9 தேவிகளா பாவிக்கிறாங்க. இன்றைய நிகழ்ச்சியில உத்தரப்பிரதேசத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஜுவாலாமுகி கோவில் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். சக்தி பீடங்கள் 51 பீடங்கள்ல அன்னையுடைய நாக்கு விழுந்த இடமா கருதப்படக்கூடிய இந்த ஜுவாலாமுகி கோவில்ல அற்புதமான 9 ஜோதிகள் இன்றளவும் எரிந்த நிலையில இருக்கு. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய தேவிகளா என்னென்ன தேவிகள் இருக்காங்கிறத தொடர்ந்து பேசலாம் வாங்க. 9 ஜோதிக்கு பின்னாடியும் 9 தேவிகள் இருக்காங்கன்னு சொன்னீங்க. யாருமா? கண்டிப்பாமா. முதல்ல வந்து பாருங்க, விந்தியா அப்படின்ற ஒரு தேவி இருக்கா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹிங்லா தேவி அப்படின்னு அந்த வடநாட்டுல அம்பிகைக்கு அந்த மாதிரி பேர் வச்சிருக்காங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஜுவாலா தேவி அப்படின்ற ஒரு பேர் இருக்கு. அதுக்கப்புறம் அம்பிகா அப்படின்னு ஒரு ஜுவாலையை குறிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆஞ்சநேயனுடைய தாயார் அஞ்சனா தேவி. அதுக்கப்புறம் மா காளி, மா லக்ஷ்மி, மா சரஸ்வதி, மா அன்னபூர்ணா, 9 தேவிகள். அப்ப அந்த 9 ஜுவாலைகளும் 9 தேவிகளா பாவிச்சு 9 தேவிகளுக்கிட்ட இருந்தும் ஒவ்வொரு வரத்தை வாங்குறாங்க அப்படின்றாங்க. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா மா காளி, அவகிட்ட இருந்து எனக்கு எதிரிகள் கிட்ட இருந்து எனக்கு ஒரு பெருத்த ஒரு ப்ரொடெக்ஷனை கொடு அப்படின்றது தான். எல்லா இடையூறுகள்ல இருந்தும் என்னை காப்பாத்தி கொடு அப்படின்றது. நம்மளுக்கு தெரியும் மகாலட்சுமி தாயார செல்வத்துக்கு தான் கும்பிடுவோம் இல்லைங்களா. அதே மாதிரி சரஸ்வதியை நல்ல தெளிவான ஞானத்துக்கும்
அன்னபூர்ணி தாயாரை வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு எப்பயுமே சாப்பாட்டுக்கு பஞ்சம் இருக்கக்கூடாது அப்படின்ற விஷயத்துக்கும், அஞ்சனா தேவியை வந்து பார்த்திங்கன்னா உடல் வலிமைக்காகவும், அதே மாதிரி ஜுவாலா தேவியை நம்ம வந்து பார்த்திங்கன்னா நோய்கள்லேருந்து வெளியே வர்றதுக்கும், இப்படி ஒவ்வொரு தாயாரும், விந்தியாவை நம்ம தோஷத்துலேருந்து வெளியே வர்றதுக்கும், இப்படி ஹிங்லாவை வந்து பார்த்திங்கன்னா பல ஹீவில் ஸ்பிரிட்ஸ்லேருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கும், துர்சக்திகள்லேருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கும், இப்படி ஒவ்வொரு தேவிக்கும் ஒவ்வொரு வழிபாடு அப்படின்றது வச்சுட்டுருக்காங்க. வச்சுட்டு அந்த மக்களினுடைய ஒரு நம்பிக்கை என்ன அப்படின்னாமா, இது அந்த பகுதி மக்கள் மட்டும் இல்லை, உலகளாவி இருக்க மக்களோட நம்பிக்கை என்ன அப்படின்னா, இந்த 9 தேவிகளையும் நம்ம வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னும் போது, பொதுவாக ஒரு தேவியை வழிபாடு பண்ணாலே உலகத்தில் இருக்கிறது அத்தனையும் கிடைக்கும். 9 தேவிகளை வழிபாடு பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் 64 விதமான தாரித்திரியங்கள்லேருந்து நமக்கு விமோச்சனம். பொதுவாக தாரித்திரியத்தை வந்து 64 விதமாக பாவிக்கிறாங்கம்மா. தரித்திரம் அப்படின்றது அன்ன தரித்திரம் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. அன்ன தரித்திரம்னா காசு இல்லாமல் சாப்பிட முடியாமல் இல்லை, எனக்கு எல்லாமே இருக்கும் சாப்பிட முடியாது. ஆமா, நம்ம நிறைய பேர் பாக்குறோமே, டேபிள் நிறைய இருக்கும் சாப்பிட்றதுக்கான உணவு, அதை சாப்பிட்றதுக்கான நேரமோ இல்ல அதற்கான உடலோ நம்மளுக்கு இல்லாம போயிடும். ஆமா, இல்லம்மா, இந்த அன்ன தரித்திரம், அன்ன தோஷம் அப்படின்றது வந்து பிரதானமா எதை சொல்றது அப்படின்னா, நிறைய வசதி வாய்ப்பு இருக்கும், ஏதோ ஒரு காரணத்தினால அவங்களால சாப்பிட முடியாது. இந்த மாதிரி நாங்க காலேஜ் படிக்கும் போதே நிறைய பார்த்துருக்கோம். மெடிக்கல் காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து நாங்கள் ஹவுஸ் சர்ஜன்லாம் இருக்கும்போது படிக்கிற பிள்ளைங்க இல்லைங்களா, பெருசாக தெரியாது, அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தானே தெரியும். அப்போ சிலர் வந்து சொல்லுவாங்க, பெரிய கோட்டீஸ்வரவங்களா இருப்பாங்க, பிக் ஷாட்டாக இருப்பாங்க, சொல்லுவாங்க, கண்ணு ஒரு பப்ஸ் வாங்கினுவா கண்ணு அப்படிம்பாங்க. காசு கொடுத்தா வாங்கி வந்து கொடுப்போம், நீயும் வாங்கிக்கோணுவாங்க. வேணாக்கா அப்படின்னா, இல்லை கண்ணு நீயும் வாங்கிக்கோன்னு ரொம்ப கம்பல் பண்ணுவாங்க. சரி பாசமாக சொல்கிறாங்களே, நம்மளும் வாங்கிட்டு வந்து, அவங்க வாங்கிட்டு வந்து கொடுத்து நம்ம அவங்க முன்னாடி சாப்பிடுவோம்லம்மா. சாப்பிடும்போது அவங்க சாப்பிட்டு துப்புவாங்க, கீழே ஒரு பிளேட்டில் துப்புவாங்க. நாங்கள் கேட்போம், ஏங்கா துப்புறீங்க அப்படின்னா, இந்த சைட்லேருந்து ஒரு பையை எடுத்து காமிப்பாங்க. அந்த வயிறு வந்து பார்த்தீங்கன்னா கேன்சர்னால ஏதோ ஒரு பெரிய நோய்கள்னால அந்த வயிறையே கட் பண்ணி எடுத்து ஒரு பேக் வச்சிருப்பாங்க. அதை கரைச்சி ஊற்றிக்கணுமே தவிர, சாப்பிட்ணுன்னு வாய்க்கு ஆசை இருக்கும் பார்த்தீங்களா, சாப்பிடும்போது சாப்பிட முடியாமல் போவோம், அந்த ஆசைக்காக வாங்கி சாப்பிட்டு துப்புவாங்க. இது அன்ன தரித்திரம், அன்னதோஷம் அப்படிம்பாங்க. இந்த மாதிரி அன்ன தரித்திரம், அன்னதோஷம், ஏழ்மையினால அன்னதோஷம் வர்றது ஒன்று இருக்குமா. நமக்கு எல்லாமே இருந்தோ அன்னதரித்திரம், இந்த மாதிரி எத்தனையோ தாரித்தரியம் சொல்றாங்க. அந்த தாரித்தரியங்கள் எல்லாம் வராம இருக்கணும் அப்படின்னாலே அம்பிகையினோட வழிபாடு சொல்றது பிரதானமா சொல்லக்கூடிய ஒரு வழிபாடுமா. இந்த மாதிரி 64 விதமான தாரித்தரியங்களும் வராது அம்பிகை வழிபாடு பண்ணா. எல்லாமே இல்லாம கஷ்டப்படுறது வேற, எல்லாமே இருந்து கஷ்டப்படுறது வேற இல்லையா. அப்ப நீ எதுவுமே இல்லாம கஷ்டப்படக்கூடிய ஒரு பிரஜையா இருந்தாலும், எல்லாமே இருந்து கஷ்டப்படக்கூடிய ஒரு பிரஜையா இருந்தாலும், அம்பிகையினோட காலை நீ கெட்டிமா பிடிச்சிட்ட அப்படின்னா உனக்கு பூமியில வாழறதுக்கு என்னென்னலாம் தேவை, 16 விதமான செல்வங்கள் அப்படின்றது தேவை. அந்த 16 விதமான செல்வங்களும் சுகபோகமான வாழ்க்கையும் பூலோகத்துல என்னென்னலாம் தேவையோ அத்தனையும் அம்பிகை கொடுப்பா அப்படின்றது அந்த நாட்டு மக்களினுடைய, அதாவது அந்த பகுதி மக்களினோட கருத்து மட்டும் இல்லைம்மா, சக்தி ஈசம ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஆத்மார்த்தமா நம்புறவங்களுடைய கருத்து இது அப்படின்னு சொல்லலாம். நிச்சயமாமா. ஏன்னா நம்ம அம்பிகை போய் வழிபடுறோம் அப்படின்னு சொன்னாலே இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகள்ல இருந்தும் நமக்கான ஒரு விடுதலை கிடைக்க போகுதுங்கிற ஒரு நம்பிக்கையை அவ ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க. அவளை தரிசனம் பண்ணிட்டு நம்மளுக்கு வெளியில வரும்பொழுதே நம்ம எதற்காக உள்ள போனோமோ அதற்கான ஒரு பலனையும் கொடுத்துருவா, ஒரு வழியையும் கொடுத்துருவா. அப்படி இருக்கும்போது இங்க 9 ஜுவாலைகளா 9 சக்திகளா நமக்கு அருள் பாலிக்கிறா அப்படின்னும் பொழுது அத்தனை பிரச்சனைகளுக்கான தீர்வுகளும் இருக்கு. இப்ப நீங்க சொன்னபடி பார்த்தாக்க இந்த உடல் உபாதைகளால பிரச்சனைகள்ல அவஸ்தைப்படுறவங்க, ஆமா, அவங்க வந்து கட்டாயமா தரிசிக்க வேண்டிய ஒரு ஸ்தலம் இல்லையா? ஆமா, உடல் உபாதைகள்னால தீரா நோய்கள்னால கஷ்டப்படுறவங்க வழிபாடு பண்ண வேண்டியது. அதே மாதிரி ஜாதகத்துல தீவிர தோஷங்கள் அப்படின்றது இருக்கதானமா செய்யுது. நான் ஒரு ஜோதிடர் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஜாதகத்துல சனியை தூக்கி வேற இடத்துல போட முடியுமா, இல்ல செவ்வாய் தூக்கி வேற இடத்துல போட முடியுமா? முடியாது இல்லம்மா. அவங்க எனக்கு எவ்வளவு வேணா ஞானம் இருக்கலாம், தெரிவு இருக்கலாம், புத்திசாலித்தனம் இருக்கலாம், என் ஜாதகத்தை என்னால மாத்த முடியாது இல்ல. அதுக்குன்னு வழிபாடுதான் பண்ண முடியும். அதுக்குன்னு என்ன நான் பிரீத்தி பண்ண முடியுமோ அதை தான் பண்ண முடியும். ஆக இந்த தோஷாஸ் இருக்குது பார்த்தீங்களா, கடுமையான தோஷங்கள் எத்தனையோ வகை இருக்குமா. அந்த மாதிரி கடுமையான தோஷங்கள்னால பாதிக்கப்பட்டவங்களும் வழிபாடு பண்ணும்போது விடுபடுறத கண் கூட நம்மளால பார்க்க முடியுது. சக்தி வாய்ந்த ஒரு ஸ்தலம் தான். பொதுவாகவே அம்பிகையினோட சக்தி பீடங்கள்ல இன்றளவும் அம்பிகையினுடைய ஆட்சி, உலகமே அம்பிகையினோட ஆட்சி தான்மா இல்லைங்களா. அதுல அந்த சக்தி பீடத்துல இது என்னோட இடம்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு அம்பிகையினோட ஒரு என்ன சொல்றது அனுக்கிரகம் பரிபூர்ணமாக நிறைஞ்சிருக்கு அப்படின்றது உண்மைமா. அதுவும் இந்த மாதிரி ரொம்ப ஆஸ்பீஷியஸான ஒரு பிளேசஸ், ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு அபூர்வமான இடங்களுக்கு நம்ம போகும்போது அதனுடைய அதிர்வலைகளை நம்மளால உணர முடியுமா.
நம்மளால நிதர்சனமா உணர முடியும். என்னடா இதெல்லாம் உண்மைதானா, இதெல்லாம் உண்மையா, கனவா, நனவா அப்படின்னு நம்மளை யோசிக்கிற மாதிரி சில விஷயங்கள் நமக்கு அங்கேயே தெரியும். அந்த அதிர்வலைகளை நம்மளால உணர முடியும். அதுக்கும் மேல நம்ம மனசு திருப்தி அடையிறதையும் பார்க்க முடியும். உன்னுடைய வேண்டுதல் நீ என்ன வச்சுட்டு போற அது நிறைவேறதையும் பார்க்க முடியும். நிச்சயமா நம்மளுடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட பல இடங்கள், பல கோவில்கள் இருக்கு. இருந்தாலும் நமக்கு ஒரு உணர்வு பூர்வமா நம்மளால ஒரு இடத்துல கனெக்ட் ஆயிக்க முடியும்னா கட்டாயமா அது ஜுவாலாமுகி கோவில். இன்னொன்னு ஒவ்வொரு சக்தி பீடத்திலும் அன்னை ஏதாவது ஒரு அதிசயத்தை நிகழ்த்திட்டு தான் இருக்கா. நாங்க இருக்கேன்னு சொல்றதுக்கு மாதத்துல ஒரு நாள் ஏதாவது ஒரு அதிசயம் நிகழும், இல்ல வருடத்துக்கு ஒரு முறை ஏதாவது ஒரு அதிசயம் நிகழும். ஆனா வருடம் பூராவும் ஜுவாலையாக அணையா தீபமாக அதிசயம் நிகழ்த்துறானா அது இந்த ஜுவாலாமுகி கோயில் தான். இந்த ஜுவாலாமுகி கோவிலுக்கு போகக்கூடிய வழிகள் எல்லாருக்குமே தெரியும். ஹிமாச்சல பிரதேசத்துக்கு போயிட்டு நீங்க சொன்ன மாதிரி அதுவும் பாருங்க, எந்த சிவாலய மலையில தான் அதுவும் அந்த இடத்துல தான் இருக்கு. எப்பவுமே ஐயனும் அம்மையும் ஒரே இடத்துல தான் இருப்பாங்க, அதுல மாற்றுக்கிறது கிடையாது. இங்க நாக்கு விழுந்ததா சொன்னீங்க இல்லையாமா, அதற்கான வரலாறு இருக்கா? ஆமாம்மா, கண்டிப்பா. இது பாத்தீங்கன்னா தட்சன் பாத்தீங்கன்னா ஈசனை புறம்பா தள்ளி வச்சு ஒரு யாகம் நடத்துறான் இல்லைங்களா. 14 லோகத்துல இருக்க அத்துணை பேரையும் கொடுக்குறான். ஆனா பூர்ண ஆகுதி யாருக்கு கொடுக்கணும்? எம்பெருமான் ஈசனுக்கு தான் கொடுக்கணும். ஆனா பூர்ண ஆகுதி கொடுக்கக்கூடிய ஈசனையே புறம்பா தள்ளி வைக்கிறான். காரணம் என்ன? தன்னுடைய மருமகன் அவன் பாத்தீங்கன்னா சுடுகாட்டுக்கு நாதன். அவர் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் துறந்தவர், புலித்தோல் போத்தினவர், பாம்புகளையே ஆபரணமா அணிஞ்சிருக்கவர். என்னுடைய அழகு பதுமையான சதிக்கு எந்த விதத்திலயும் ஈடு என கிடையாது. இருந்தாலும் என்ன பண்றது, என் பொண்ணு ஆசைப்பட்டுட்டாலே. இப்ப இருக்க கதை மாதிரிதான் அப்பயும் என் பொண்ணு ஆசைப்பட்டுட்டா, அதனால வேற வழி இல்லாம திருமணத்துக்கு ஒத்துண்ட. இருந்தாலும் இந்த யாகத்துல அவனை, அதாவது ஈசனை என் மருமகனா சொல்றதுக்கு நான் அசிங்கப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் புறம்பா தள்ளி வச்சு யாகம் நடத்துறாரு. அப்ப சதி ஈசன் கிட்ட போய் கேட்கிறா, எங்க அப்பா பெரிய யாகம் வளர்த்தாரு, நான் போறேன். அப்ப ஈசன் சொல்றாரு, அம்மா மதியாதா தலைவாசல் மிதியாதேம்மா, அப்பாவாவே இருந்தாலும் போகக்கூடாதுமான்றாரு. மனைவி பெரும்பாலும் கணவன் பேச்சை கேட்கறது இல்லை. அந்த மாதிரி சதி தாயாரும் ஈசனுடைய பேச்சை கேட்கல. ஈசன் வேண்டான்னு சொல்லும் போது 10 திக்கும் பாத்தீங்கன்னா அவ அட்டக்கட்டனா அப்படிம்பாங்க. அட்டக்கட்டனா தாங்கி நிக்கிறா, 10 திக்குலையும் உருவம் எடுத்து நிக்கிறா, 10 தசமகா வித்யாக்கெல்லாம் நிக்கிறா அப்படின்ற ஒரு வரலாறு இருக்கு. அது தேவி மகாத்மியம் ரொம்ப அழகா சொல்லுது. இருக்கிறதே 8 திக்கு தானம்மா, வானத்துல ஒருத்தியாவும் பூமி கடியில ஒருத்தியாவும் நிக்கிறா. நின்று அப்ப ஈசன் சொல்றாரு, சரிம்மா இதுதான் உன்னோட ஆசைன்னா போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அவர் நிஷ்டையில உட்கார்றாரு. அங்க போனா அவர் பார்த்தீங்கன்னா தட்சனோட அரண்மனைக்கு பின்வாசல் வழியாக போகிறான், முன்வாசல் வழியாக போகல. ஏன்னா வீட்டு பொண்ணு ரொம்ப தாமதமாக வராளே அப்படின்னு மற்றவங்க கஷ்டப்படுவாங்க, ஒரு குறை சொல்லுவாங்கன்னு பின்வாசல் வழியாக போகிறான். பின்வாசல் வழியாக போனால் அங்கே நல்ல யாகம் நல்ல சூப்பராக நடக்குது. இருந்தாலும் இவளுக்குன்னு உரிய மரியாதை கொடுக்கல. அப்போ இவ கேட்குறா, அப்பா இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகல, ஈசனை இங்கே கூப்பிடுங்க அப்படின்னும் போது தேவையில்லாத சொற்கள், ஒரு அவதூறான சொற்களை பார்த்தீங்கன்னா தட்சன் பயன்படுத்துகிறான். அப்போ அந்த கோவம் தாங்க முடியல, அந்த அக்னிக்கே இவ இரையாயிடுறான். அக்னிக்கே இரையான பின்னாடி ஈசன் நிஷ்டையிலேருந்து கலந்து அந்த கலைஞ்சி அவளோட உடலை வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ருத்ர தாண்டவம் ஆடுறாரு. ருத்ர தாண்டவம் ஆடுறாரு. 7 14 லோகமும் அழிவை நோக்கி போகுது. அப்போ பெருமாள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவரோட சக்கராயுதத்தில் அந்த சதியினோட உடலை பார்த்தீங்கன்னா துண்டிக்கிறார். அந்த உடல் இல்லைன்னா ஈசனோட கோபம் அடங்கும் அப்படின்னு துண்டிக்கிறாரு. அந்த உடல் 51 துண்டா போகுது. அதில் நாக்கு விழுந்த இடம் இந்த ஜுவாலாமுகி கோயில். இன்றளவும் அந்த நாக்கை நம்மளால பார்க்க முடியுது. இல்லம்மா, இன்னும் ஒரு தாத்பரியம் என்ன அப்படின்னா, ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு சிலரை அவங்களோட சொல்லால காயப்படுத்திட்டே இருப்பாங்க. என்ன பண்ணாலும் அவங்க அடங்கவே மாட்டாங்க. அப்ப ஸ்தம்பனம் அப்படின்றது தாந்திரிகத்துல ஒண்ணு இருக்கு. அந்த மாதிரி யார் ஒருத்தர் உங்களை அவதூறு பேசிட்டே இருக்காங்களோ, தேவையில்லாம உங்களை காயப்படுத்திட்டே இருக்காங்களோ, அவங்களை ஸ்தம்பிக்க வைக்கக்கூடிய தாய் இந்த ஜுவாலாமுகி. போயிட்டு அவகிட்ட வேண்டுதலை வச்சலாம், முறையிட்டா போதும். ஆமா, தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் மாறாதே, நாவினால் சுட்ட அந்த மாதிரி வடு இருக்குன்னா நேரா போக வேண்டிய கோயில் நம்மளுடைய ஜுவாலாமுகி கோயில் தான். நிறைய கோவில்களுக்கு நம்ம தரிசனம் பண்ணியிருப்போம். ஆனாலும் சக்தி பீடங்கள்ல 51 பீடங்கள்ல ஒரு பீடமா கருதப்படக்கூடிய ஜுவாலாமுகி கோயில் ஹிமாச்சல பிரதேசத்துல இருக்க சிவாலயா ஹில்ஸ்ல இருக்கு. நீங்க போகணும்னு நினைச்சீங்கன்னா கரெக்டா பிளான் பண்ணிட்டு போகணும். ஏன்னா நம்ம நார்த்ல இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ்க்கு போகும்பொழுது அங்க இருக்கக்கூடிய சீதோஷ்ண நிலைகள் மாறுறதை நம்ம பார்ப்போம். அதற்கு ஏற்ற மாதிரியான காலகட்டங்களில் நீங்கள் போயிட்டு ஜுவாலாமுகியை நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு வரலாம். இன்றைக்கும் நிதர்சனமாக 9 ஜோதிகள் அங்கே எரியறத பார்க்கலாம்.
அன்னைக்கிட்ட நம்ம கேட்டு தான் அவள் கொடுக்கணுங்கிறதே கிடையாது. நீங்கள் போய் நேராக நின்று அவளை தரிசனம் பண்ணிங்கனாலே கேட்காத வரத்தையும் சேர்த்து கொடுக்கக்கூடிய அற்புதமான உள்ளம் கொண்டவள் தான் அன்னை. அதனால் போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு எல்லா பலன்களும் கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. இன்றைய ஸ்ரீ கலைமகள் வித்யா மந்திர் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கும்மிடிப்பூண்டி வழங்கிய தெய்வ தரிசனம் நிகழ்ச்சியில் ஹிமாச்சல பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 51 சக்தி பீடங்களில் ஒன்றான ஜுவாலாமுகி கோவிலுடைய சிறப்பான வரலாறு என்ன, இங்கே இருக்கக்கூடிய நம் கண்ணுக்கு புலப்படாத அதிசயங்கள் என்ன அப்படிங்கிற அற்புதமான கருத்துக்களை நம்ம நேயர்களோட பகிர்ந்துக்கிட்டீங்கம்மா. நேயர்கள் சார்பாக மிக்க நன்றி. நன்றி.